பிரேமாஸ் கிச்சன் நிகழ்ச்சியில் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணவு செய்து கொடுப்பதற்காக திருமதி ராதா வந்திருக்கிறார்கள். ஹலோ ராதா. என் பேர் ராதா நடராஜன். H401 இருக்கோம். இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்மால் குக்கிங் பண்ணி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரை சேமியாவை வச்சு கட்லெட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக கார்டனில் வச்சுருக்கா பிரேமா அதை பறித்து பண்ண போகிறோம். வாங்க. இதுதான் பொன்னாங்கண்ணி கீரை. இது ரொம்ப ஈஸியாக க்ரோங். கடையில வாங்கிட்டு வந்தாக்கா ஒரு சின்ன கம்பு எடுத்து குச்சி எடுத்து நட்டு வச்ச உடனே வருது. எவ்ரி 10 நாளைக்கு ஒரு வாட்டி இதை பறித்து இந்த கீரையை நரைச்சி ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேற இந்த அரைக்கீரை முளைக்கீரை எல்லாம் விட இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் பறித்து எடுத்து இன்னைக்கு பண்ண போகிறோம். வாங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டு. அதுக்கப்புறம் இதோட சேமியா என்னென்ன இன்க்ரீடியன்ட் சொல்கிற பாருங்க. அது சேமியா வந்து கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கோம், ஈஸியாக இருக்கும்னுட்டு. அதே மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம். அப்புறமா மதிச்சுக்கணும். எல்லா வெரைட்டி என்னென்னா அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இது வந்து மிளகா பொடி, இது வந்து கரம் மசாலா, அப்புறம் அந்த ஏலக்காய் இதில் இஞ்சியும் பூண்டு கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக பொடிச்சு வச்சுட்டுருக்கோம். ஆனியன் நறுக்க போகிறோம். ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது வந்து மஞ்சப்பொடி. இவ்வளவுதான் நம்ம இன்கிரீடியன்ஸ் இதுக்கு வேண்டியது. இப்போ இந்த சேமியாவை முன்னாடியே நீங்க வேக வச்சு வச்சுருக்கீங்க இல்லையா? ஆமா, இது வேக வச்சுருக்கோம். இது வந்து உருளைக்கிழங்கும் வேக வச்சுட்டு இருக்கோம். அப்புறம் இப்ப நீங்க இதெல்லாம் கட் பண்ணிக்கணும் இல்லையா? ஆமா, இந்த வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணிட்டு வதக்கிட்டு அப்புறமா அதுக்கு வேணுங்கிற இதை ரெடி பண்ணிக்கணும். ஆமா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும். எல்லாத்தையும் இப்ப ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஓகே. உருளைக்கிழங்கு இதெல்லாம் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தெல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுட்டு தாளிச்சு கொட்டிட்டு இது கொஞ்சம் கொத்தமல்லி கூட ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கீங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. எல்லாமே ஃப்ரெஷ் இன்கிரீடியன்ட், நல்லா ஆர்டிபிஷியல் இன்கிரீடியன்ட். இப்ப நம்ம வேணுங்கிறது பார்த்தாச்சு. நம்ம இப்ப கட் பண்ண போறோம் இல்லையா? ஆமா, ஃப்ரெஷ்ஷா பிரேமா கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுன்னு வந்திருக்கோம் அந்த பொன்னாங்கண்ணி கீரை. இது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை வதக்கும் போது இது போட்டு பண்ண போகிறோம். இதை கட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கட் பண்ணி அதில் ஒரு கட்டிங்கை வச்சா அவ்வளோ நல்லா வருது. 10 நாளைக்கு ஒரு வாட்டி இது வருது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். எந்த வெஜிடபிளுக்கு வேணாலும் போட்டு பண்ணலாம். இது ஒரு ஆர்கானிக் கீரைன்னு சொல்லலாம். நல்லா ஈஸியாக சொல்லலாம். ஆர்கானிக், மருந்தெல்லாம் எதுவும் இல்லாமல், ஒரு இதுவும் இல்லை, ஒரு கெமிக்கலும் போடலை இதில், ஒரு கெமிக்கலும் இல்லை. நேச்சுரலாக க்ரோ ஆகி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. ஆமா ராதா, நம்ம கீரை வாங்கும்போது 4 குச்சி அதுல நட்டு வச்சேன். மடம் 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 எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாரு. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. இப்போ பாரு, இதெல்லாம் எவ்வளோ சின்ன ஒரு பாட்டில் வச்சாலே வந்துடுறது பாருங்க. சும்மா உங்களுக்கு கார்டன் என்னெல்லாமோ வைக்கிறோம், துளசி வைக்கிற மாதிரி இதையும் வச்சா உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது. எப்போ வேணா பண்ணிக்கலாம். எப்போ தினமும் பண்ணாட்டாலும் மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? வீட்டில் பறிச்ச கீரை. ஆமாம், நம்ம கார்டன்லேருந்து பறிச்சுன்னு வந்து பண்ணினாலே அதுக்கு ஸ்பெஷல் டேஸ்ட்டு, ஸ்பெஷலாக ஸ்மெல்லு, அது ஒரு மனசுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும். எஸ் ராதா, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ நான் இப்போ வானிலையும் வச்சிருக்கேன். அடுப்பில் லோ ஹீட்டில் வச்சிருக்கேன். 2 ஸ்பூனு நெய் விட்டுக்கிறேன். ஏன்னா நெய் உடம்புக்கும் நல்லது, அதனால் நெய் விட்டுக்கிறோம். கடுகும் கடுகு கொஞ்சம் ஜீரகம் மட்டும் தாளிச்சு கொட்டுறோம். கடுகு ஜீரகம் தாளிச்சு கொட்டிட்டு இதோ இந்த இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்ல, முந்திரி பருப்பு போட்டு முந்திரி பருப்பு போடுறோம். அது செவந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு அப்புறமா தான் நம்ம இந்த இஞ்சி பூண்டு போடுவோம் இல்லையா ராதா? ஆமா ஆமா, வெங்காயம் சீக்கிரமா வந்துடும், வதங்கிடும். முந்திரி பருப்பு பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். ஆமாம், முந்திரி பருப்பு வாசனைக்காக தான், வாசனைக்கு ஃப்ளேவருக்காக போடுறோம். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ வந்து இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கலையே சின்ன சின்னதாக வெங்காயம் பச்சை மிளகாய்க்கு போடுறோம். இது நல்லா வதங்கின அப்புறம் இந்த கீரையை போடணும். கொஞ்சம் ஒரு நிமிஷத்தில் வதங்கிடும். சின்ன சின்னதாக நறுக்கிருக்கோம் வெங்காயம், ஒரு நிமிஷத்தில் வெந்துடும், வதங்கிடணும்னா. அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வச்சுருக்கோம், அதை போடுறோம். இது கொஞ்சம் வதங்கின அப்புறம் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை போடுறோம்.
கீரை எதுலயே போட்டு வதக்கிட்டோமா ராதா? இல்ல கொஞ்சம் கீரை சீக்கிரமா வதங்கிடும். அதனால ஒரு நிமிஷத்து இங்க நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா கீரை ஒரு நிமிஷமா வதங்கிடும், ரொம்ப வேண்டாம். வாசனை வருது பாருங்க, அந்த ஜீரம் வாசனை தாளிச்சது, அந்த வெங்காயமும் அவ்வளோ வாசனை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் வதங்கிடுச்சுன்னா இப்போ இந்த கீரையை போட போகிறேன். கீரை ஒரு நிமிஷத்தில் வதங்கிடும். இப்போ வந்து என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இதில், கொஞ்சம் இது போடுறேன். இது வந்து கரம் மசாலா, இது வந்து மிளகா பொடி கொஞ்சம், மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதங்கின அப்புறம் இந்த இப்போ கீரை நல்லா வெந்துடுத்து. இது கீரைக்கு பதிலாக நீங்கள் வந்து கேரட்டு பீன்ஸ் என்ன வேணால் போட்டு பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக பொன்னாங்கண்ணி கீரைன்னுக்காக பண்ணுறோம். நாங்கள் இன்றைக்கி இப்போ வந்து உருளைக்கிழங்கு போடுறோம். நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடுறோம். அதை போட்டுட்டு அந்த சேமியாவை போட்டுட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறேன். எல்லாத்துக்கும் அது போட்டது நல்லா எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலரினோடனே நல்லா இருக்கும். இது வந்து அப்படியே இந்த கட்லெட் வரதுக்கே இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஆமாம், அந்த பொட்டேட்டோ இருக்கிறதுனால அந்த சேமியா நல்லா சேர்ந்து கலந்துட்டு இப்போ வந்து மேலால் நான் கொஞ்சம் கொத்தமல்லி போட போகிறேன். அந்த கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சம் தூரம் இல்லையா, அந்த இது கடைசியில் தான் எடுக்கணும். பைண்டிங்காக வேண்டாம், கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த தட்டியை நம்ம இது பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக. இப்போ கலர்னதை அழகாக கட்லெட் ஆட்டம் பண்ண. இதை வந்து அப்படியே கட்லெட் மாதிரி உங்களுக்கு பண்ணணும். நல்லா வந்துச்சு. வேணும்னா கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம், மாண்டாட்டா வேண்டாம். ஏன்னா இந்த உருளைக்கிழங்கும் இந்த சேமியா எல்லாமே சேர்ந்து நல்லா வரது பிடிக்கும். ஓகேயா? ஓகே. இப்போ பாருங்க, இதை கலர்னதை இப்படி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இதை வந்து பிரெட் கிரம்ஸில் மேலேயும் வெயில் தடவிட்டு லேசாக, இதுக்கு ரொம்ப எண்ணெய் வேண்டவே வேண்டாம், கொஞ்சமாக எண்ணெய் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வச்சுட்டு இந்த தவால் இதை போட்டு எடுக்கணுமா? ஆமாம், லேசாக. இது என்ன பண்ணுறோம் நீங்கள்? இப்போ இந்த பிரெட் கிரம்ஸில் இதை இப்படி மேலேயும் வெயில் நல்லா இந்த ஒத்திக்கிறோம். இப்படி போட்டு தவா சூடாக இருக்கு, ரெண்டு போட்டா போகிறோம். ஏன்னா மொல்ல தான் எடுக்கணும் இது சீக்கிரமாக. ஆயில் ரொம்ப தேவைப்படாது, ஆயில் ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சம் தான் வேணும் ஆயில். பட் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக பண்ணினா நல்லா வரும், ஈஸியாக. ரொம்ப வேண்டாம், ஜென்டலாக பண்ணணும். ஏன்னா எடுக்கும்போது உதிர்ந்துடும். இதுக்கு பாருங்கள், இது ஜாஸ்தி ஆயில் வேண்டாம், கொஞ்சமாக பண்ணிவிட்டு மொல்ல பண்ணிட்டு இது பாரு பொன்னிறமாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த பிரெட் கிரம்ஸில் சுற்றி போட்டதுனால அழகாக வந்திருக்கு. இது பாருங்கள் ருக்மணி, இதை வந்து டேஸ்ட் பண்ணி பாரு. பொன்னாங்கண்ணி கீரை சூடாக கட்லெட் ரெடி ஆகிடுது. சூடாக கட்லெட் பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு சூடாக பண்ணியிருக்கோம். டேஸ்ட் பண்ணி பாரு. தொட்டுக்கிறதுக்கு உனக்கு இந்த இது வச்சிருக்கோம், டொமேட்டோ டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்கு. புதுசாக அந்த கீரையை வச்சு பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்னு பாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. நிஜமாவே ஒரு வித்தியாசமான கட்லெட் கீரையை போட்டு பண்ணியிருக்கோம். சூப்பர் ராதா. நான் பொன்னாங்கண்ணிலாம் கேள்விப்பட்டதே இல்லை, இன்ஃபேக்ட் சாப்பிட்டதும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு ஃபார் எ சேஞ்ச். எல்லாரும் நிறைய வெஜிடபிள்லாம் அள்ளி போட்டு டபடபான்னு பண்ணுவாங்க. திஸ் இஸ் எ டிஃப்ரெண்ட் ஒன். ஈவினிங்கெல்லாம் ஸ்நாக்காக டீயோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆமாம், இந்த பொன்னாங்கண்ணி நிறைய பேர் பண்ணவே மாட்டா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. வேற கீரையெல்லாம் விட்டு பண்ணுறத விட ரொம்ப நல்லது. சாயங்காலத்தில் ஒரு ஸ்நாக் மாதிரி குழந்தைகள் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடும். நம்மளும் சாப்பிடலாம், குழந்தைகள் மட்டும் குழந்தைகளுக்கு. நம்ம நானா நானி சீனியர்ஸ்க்கு இது பாருங்க, இது எண்ணெய் ஆயில் கம்மியா இருக்கு, கீரை இருக்கு. ஸோ சீனியர்ஸ்க்கு இது ஆப்டானது. இதே நம்ம வந்து குழந்தைகளுக்குன்னா டீப் ஃப்ரை பண்ணி பொரிச்சு கொடுக்கலாம். நமக்கு எண்ணெய் கம்மியா வேணும் அப்படிங்கறதுனால நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ ராதா, தேங்க்யூ ராதா, தேங்க்யூ.
நல்லபடி பிரேமா தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Okay. எங்க வந்தாலும் நான் டேஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். வெரி நைஸ். டேஸ்ட் நீங்க தான் மாஸ்டர், டேஸ்ட் மாஸ்டர். அதுக்கு வந்து வேணுமே நல்லா இருக்குன்னு சொல்றேன். இந்த இனிமையான அனுபவங்களுடன் இன்றைய நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம்.